எழுந்தருளி உள்ள தலைமை அழகர் என்னும் ஐயனாரப்பன் ஆலயத்திலிருந்து தெய்வீக இசை கடிகாரம் ஒலிக்கும் நேரம். வணக்கம் நண்பர்களே. தென்பெண்ணையாற்றின் நதிக்கரை ஓரத்தில் நாகரிகத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். அந்த பயணத்தில் நாம் வந்திருந்திடம் திருவெண்ணைநல்லூர், அதாவது கவிச்சக்கரவர்த்தி கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் வாழ்ந்த ஊராகும் இந்த திருவெண்ணைநல்லூர். இந்த ஊரில் ஏரிக்கரைக்கு அருகில் உள்ள ஒரு அழகிய ஐயனார் கோயிலை இந்த காணொலியில் பார்க்கின்றோம். இந்த கோயிலின் பேர் தரைமேல் அழகர் கோயில் என்று உள்ளது. இந்த கோயிலில் பண்டைய சிற்பங்கள், பழங்காலத்து சிலைகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. வழிபாடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் வீடியோ அங்கு எடுக்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த கோயிலில் உள்ள முக்கியஸ்தர்களில் ஒருவரின் உதவியோடு அவர்கள் பரிந்துரையின் பேரில் இந்த கோயில்ல வீடியோ எடுக்கப்பட்டது. எனினும் மூலஸ்தானத்தையோ மூலவரையோ வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி தரல. அதனால் இந்த காணொலியில மூலவரான அந்த அழகர், அதாவது கரைமேல் அழகர் ஐயனாரின் சிலையும் இந்த வீடியோல இடம்பெறல. அதே மாதிரி இந்த கோயில் கருவறை பகுதியில் நிறைய கல்வெட்டுகள் இருப்பதையும், எண்ணெய் தேய்ந்த பகுதிகளில் நிறைய கல்வெட்டுகள் இருப்பதையும் காண முடிகிறது. ஒருவேளை திருவெண்ணைநல்லூரில் உள்ள வரலாற்று ஆய்வாளர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தீர்கள்னா அந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளை படியெடுப்பதற்கோ வேறு பதிவு செய்வதற்கோ முயற்சிகள் எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோயில் ரொம்ப அழகா ரம்மியமா நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. பழங்காலத்து சிற்பங்களுக்கு வெளியில யானை, குதிரை போன்ற சிமெண்டால் உருவாக்கப்பட்ட நவீன கால சிற்பங்களும் காணப்படுது. ஒரு சிறிது நேரமே இருந்தாலும் மனதுக்கு நல்லா என்னன்னு சொல்றது, ஒரு மனதுக்கு நல்ல ஒரு மன அமைதி தரக்கூடிய ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்குன்னு சொல்லலாம். திருக்கோவிலூர் பகுதியில் இருப்பவங்க அல்லது விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, வரலாற்று ஆர்வலர்கள் இருந்தீங்கன்னா இந்த கோயிலை தயவு செய்து ஒரு ஆவணப்படுத்துவதற்கான முயற்சி எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.